இந்த மாதிரி ஷட்டர் பூட்டு, சைட் லாக், சென்டர் லாக், 10 பூட்டு ஒரே சாவி, இந்த மாதிரி பூட்டுலாம் நம்மகிட்ட வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம கஸ்டமைஸ்டா நீங்க எப்படி பூட்டு கேக்குறீங்களோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல ஃபேன்சியான பூட்டு வேணும்னா இந்த மாதிரி ஃபேன்சியான பூட்டும் பித்தளையில அவைலபிலிட்டியில இருக்கு. கூட்டுக்குரிய லீவர் வந்து அசம்பிள் பண்ணிருக்காரு. வணக்கம், திண்டுக்கல்ல இருந்து ஏஎன்எஸ்ல இருந்து பிரதீப் பேசுறேன். திண்டுக்கல் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பூட்டு. நம்மகிட்ட மெயின் டோர் பூட்டு, ஷட்டருக்கு, கிரில்லுக்கு, இது மட்டும் இல்லாம காலேஜ், ஸ்கூல் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பூட்டு கேட்குறீங்களோ செஞ்சு தரலாம். இந்த மாதிரி பித்தளை பூட்டு வேணாலும் பித்தளை பூட்டும் உண்டு, இரும்பு பூட்டு வேணா இரும்பு பூட்டு உண்டு, இந்த மாதிரி மாங்காய் பூட்டுனா மாங்காய் பூட்டும் உண்டு. இந்த மாதிரி எல்லா ரகமான பூட்டும் கிடைக்கும். இப்போ திண்டுக்கல் பூட்டு ரகம் பார்த்தோம். இப்போ திண்டுக்கல் பூட்டு ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கதவுல மாற்ற பூட்டுல இருக்கிறதுல பெரிய பூட்டு. இந்த பூட்டு இருக்கிறதுல பெரிய சைஸ். இதான் இருக்கிறதுல பெருசு. இன்னும் பெருசு கேட்டீங்கன்னா ஆர்டர் வைஸ் கொடுத்தீங்கன்னா செஞ்சு தரலாம். இன்னும் பெருசு செய்வீங்களா? இன்னும் பெருசு செய்யலாம். இந்த பூட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயின் டோருக்கு, கடைக்கு, வீட்டுக்கு, மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான பூட்டு. இந்த பூட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியும் ஸ்டீலு, பேக்லயும் ஸ்டீலு, பாடி வந்து பிராஸ் பாடி இருக்கு. ஸ்டீல் பாடின்றது ரெகுலரா கிடைக்கும், பிராஸ் பாடின்றது ஆர்டர் வைஸா எப்பயா பண்ணுவோம். இது சேஃப் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 60 வருஷத்துக்கு மேல வரும். 60 வருஷத்துக்கு மேல வரும். குறைஞ்சபட்சம் 60 வருஷத்துக்கு மேல. நான் அதிகபட்சம் 60 வருஷம் சொல்லல, குறைஞ்சபட்சம் 60 வருஷத்துக்கு மேல வரும். பூட்டு திறந்து போட்டுறதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். உழைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாமே உபயோகப்படுத்தலாம். அடுத்து வேற என்னென்ன வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட? டோர்ல மாட்டுறது பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு பூட்டு, 5 இன்ச்சு பூட்டு, 6 இன்ச்சு பூட்டுன்னு இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டமா காமிக்கிறேன். 6 இன்ச்சு பூட்டு, 6 இன்ச்சு உயரம், 5 இன்ச்சு வித்து, புல்லட் லாக், 5 புல்லட் உள்ளது. பாப்பா இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுப்பா. இப்ப சாவி வந்து நேரான பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வச்சு இப்ப மேல் பகுதியில போட்டு மேல 2 டர்ன், அதே சாவிய தலைகீழ் வடிவத்தில் வச்ச மாணிக்கு கீழே போட்டு ஆன்டி கிளாக் வைஸா 2 டர்ன். இப்போ 4 புல்லட் வந்துருச்சு. மேனுவலா ஒரு புல்லட் இருக்கு. இதை வந்து கையில தள்ளணும் அப்படின்னம்னா கையில போட்டுக்கும். இது வந்து 5 புல்லட் இருக்கும். நார்மலா வீடுகளுக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பூட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். பித்தளையிலையும் இருக்கு, இரும்புலையும் இருக்கு. ஓ, ரெண்டுத்துலயுமே இருக்கு. ரெண்டுலயும் உண்டு, பித்தளையும் உண்டு, இரும்பு உண்டு. ஓகே, அடுத்து இதுலயும் இன்னும் பெருசா மாடல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இது வந்து 12 லீவர், இது வந்து 16 லீவர். இதுவும் அதே மாதிரிதான் நேரா வச்சு 2 டர்ன், தலைகீழ வச்சு 2 டர்ன். இது வந்து அந்த ராடு மாதிரியே பாருங்க. இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. ராடு வைஸா ரொம்ப ஹெவியா இருக்கும். இது இந்த பங்களா டைப் மாடலு, மெயின் என்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கேட்கறதுல கேட்பாங்க. இதுவும் அதே மாதிரி ஸ்டீல்ல பிராஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு. இதுமே நீங்க செஞ்சுறீங்க. இது வந்து 8 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு உயரம். ஓகே, இதே 8க்கு 6 நான் கோயிலுக்கு போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூட்டோட திக்னஸே வேற. ஒரு பூட்டே 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் வந்துடும். இது கோயிலுக்கு போடுற பூட்டு. இது வீட்டு பங்களா டைப் வீடுகளுக்கு போடுற பூட்டு. இது வந்து கோயிலுக்கு போடுற பூட்டு. ரெண்டும் சைஸ் ஒண்ணுதான். பட் ஆனா சைஸோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது வந்து 5 கிலோக்கு மேல வரும், இது 2.5-3 கிலோ தான் வரும். இன்னமும் ஹெவியும் உண்டு. இதுலயும் 5 கிலோக்கு மேல உள்ளது உண்டு. இது எப்படி ஆப்ரேட் பண்றத பாருங்க. இதுக்கு 5 கிலோக்கு மேல இருக்கு. 5 கிலோக்கு இதுவே கூட தான் வரும், நான் கம்மியா தான் சொல்றேன். இது வந்து ஃபுல்லா பிராஸ் ஸ்டீல் ரெண்டுலயுமே அவைலபிலிட்டி இருக்கு. இந்த பூட்டு எப்படி ஆப்ரேட் பண்றத பாருங்க. முதல் ஒரு டர்னு, ரெண்டாவது ஒரு டர்னு, இது மொத்தம் 2 டர்ன் வரும். ரொம்ப கனமான சாலிட் ராடு, ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தளை. இது அதுவும் அதே மாதிரி தான். ஒரு பூட்டு 3 சாவி இருக்கும். நார்மலா அந்த பெரிய பூட்டுகள் எல்லாருக்குமே 3 சாவி வரும். ஓ, பெரிய பூட்டு எல்லாத்துக்கும் 3 சாவி தரீங்க? ஆமா. இப்ப இதே பூட்டு இந்த கோயில் பூட்டு பாத்தீங்க பித்தளையில, இதுக்கு மேல பெரிய பூட்டு கோயில் பூட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்புல இருக்கு. இதுல அதே மாதிரி ஸ்டார்டிங் 8 இன்ச்ல இருந்து 24 இன்ச் வரைக்கும் செய்யலாம். இதுவே 24 வரை செஞ்சீங்க. 24 இன்ச் வரைக்கும் பெரிய சைஸ் 2 அடி கதவு வரைக்கும் 2 அடி பூட்டு வரைக்கும் செய்யலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல். அதான் பிராஸ் பாத்தீங்க, இது ஸ்டீல். இது வந்து எப்படி அப்படின்னா
3 டர்ன் பண்ற மாதிரி இருக்கும் பூட்டு. இப்ப சாவி வந்து போடுறோம். ஒரு டர்னு, அடுத்து ஒரு டர்னு, அடுத்த டர்னு, மொத்தம் 3 டர்ன். இதுல 3 டர்ன் இருக்கும். பூட்டு வந்து 10 கிலோ 7 கிலோ நெருக்கி வரும் இந்த பூட்டு. இதுல என்ன பெரிய சைஸ் 10 கிலோ வரைக்கும் இருக்கு. 10 கிலோ வரைக்கும் இருக்கு. 10 கிலோன்றது ஒரு அடி பூட்டு. ஆமா, 2 அடி பூட்டுலாம் எடுத்தீங்கன்னா ஒரு பூட்டை 25 கிலோக்கு மேல. அதுக்கு மேல நமக்கு வேணும் அப்படின்னா செய்யலாம். கஸ்டமைஸ்டு ஆர்டர் தான் செஞ்சு தரலாம். அதுவும் செஞ்சு தருவீங்க. இந்த சைஸ் பாத்தீங்க. அதுக்கு பெருசு பாத்தீங்கன்னா பித்தளையில இந்த பூட்டு இருக்கு. அதுக்கும் பெருசு இருக்கு. இதுவுமே ஆக்சுவலா மீடியம் சைஸ் தான். இன்னும் பெருசு இருக்கு. மீடியம் தான். இன்னும் பெருசு இருக்கு. இது வந்து நீங்க அலாரம் பூட்டு பாத்திருப்பீங்க, மத்த பூட்டு பாத்திருப்பீங்க. இது வந்து பெல் பூட்டு. எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி தேவையில்ல, கரண்ட் இருக்குன்னு அவசியம் இல்ல. நம்ம திறக்கும் போது பெல் சவுண்ட் கேட்கும். பெல் சவுண்ட் கேட்கும். முதல் டர்னு, 2வது டர்னு, 3வது டர்னு. இப்போ 3 டர்னுக்கு வந்து திறக்கும் போது சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ நம்ம பூட்டை பூட்டிருக்கோம். இப்போ திறக்கும் போது பாருங்க. முதல் டர்னு, 2வது டர்னு, 3வது டர்னு. இது என்ன மெட்டீரியல்? ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தளை. பித்தளை. நாங்க இந்த பீஸ் வந்து ஆக்சுவலா டெமோக்காகவே ஒரு பீஸ் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் கருப்பா தெரியுது. ஆக்சுவலா பிரைட்னஸ் வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதே பூட்டை கூட வேற சைஸ்ல கேட்டாலும் நம்ம என்ன சைஸ் கேட்டீங்கனாலும் செஞ்சு தரலாம். உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தரலாம். இதுக்கு இப்படி நமக்கு 2 சாவி தான் வருங்களா? இல்ல 3 சாவி வரும். இந்த இன்னொரு சாவி எடுத்து 3 சாவி போட்டு தருவீங்க. 3 சாவி போட்டு தருவோம். ஓகே. இப்போ இது மட்டும் இல்ல, பூட்டு மட்டும் இல்ல, டாப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம திண்டுக்கல் டாப்பா இருக்கு. ஓகே. திண்டுக்கல் டாப்பா நார்மலா இல்லாம ஹெவியா இருக்கும். ஒரு டாப்பாவே 3/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும். ஓகே. 1/2 கிலோ 3/4 கிலோ இந்த மாதிரி ஹெவியா இருக்கும். இதுல பித்தளையும் இருக்கு, இரும்புலயும் இருக்கு. நார்மலான டாப்பா இல்லாம இது வந்து ஏறுதாள்னு பேரு. மேல அதெல்லாம் லாக் ஆகிக்கும். கீழே இழுத்தா வராது. அசிக்கி இழுத்தா மட்டும்தான் வரும். இங்க மேல தள்ளும் போது பாத்தீங்கன்னா இங்க லாக்கிங் ஆகும். இந்த பாருங்க, இங்க லாக் ஆகும். ப்ரெஸ் பண்ணி இழுத்தா மட்டும்தான் வரும். இங்க ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் வரும். ப்ரெஸ் பண்ணா லாக் ஆகிக்கும். மறுபடியும் இழுத்தா அமுக்கி இழுக்கணும். ஆமா, அதே மாதிரி டாப்பா மேல பிடிக்கிறது 2 இன்ச்சு நெருக்கி மேல ஏறும். நார்மலான டாப்பாலாம் 1 இன்ச்சு தான் மேல பிடிக்கும். இது வந்து 2 இன்ச்சு பிடிக்கும். என்ன ஆக்ஷன் பண்ணாலும் இறங்காது. இது வந்து மேல போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நடுத்தாள்ன்றது வேற. நடுத்தாள் பித்தளையில காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நடுத்தாள். இது நடுவுல போடுறது. இது நடுத்தாள். ஓகே. நம்ம வெறுமனே டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா பூட்டு வேணும் பூட்டும் போட்டுக்கலாம். உள்ள போடுறதுக்கு பூட்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த இடத்துல போடுறது பூட் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது மேல போடுறது. அது வந்து மேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நடுவுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. இறங்குதாள்ன்றது கீழே போடுற டாப்பா. சரி. இது நம்ம வந்து திண்டுக்கல் டாப்பால மட்டும் தான் இந்த மாதிரி 3 வடிவத்துல இருக்கு. மேல் தாள், இறங்கு தாள். இல்ல இது இறங்கினா கீழே வரைக்கும் இறங்கி 2 இன்ச்சு பிடிச்சிக்கும். 2 இன்ச்சு பிடிச்சிக்கும். திருப்பி ஏற்றி மேல போட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும். இது வந்து இரும்புல பித்தளையில நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே இரும்புலையும் பித்தளையிலையும் செய்யலாம். எல்லா பூட்டுமே இரும்பு பித்தளை செய்யலாம். சரி ஓகே. ஓகேண்ணா. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பூட்டு மற்ற பூட்டுலாம் பார்த்தீங்க. இந்த பூட்டு வந்து 10 பூட்டு ஒரே சாவி, 20 பூட்டு ஒரே சாவி, 100 பூட்டு ஒரே சாவின்னு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு போடுற மாதிரி பூட்டும் நம்மகிட்ட கிடைக்கும். அது கஸ்டமைஸ்டா உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி சொல்லுங்க, செஞ்சு தரலாம். 10 பூட்டுக்கு ஒரே சாவி. 10 பூட்டு ஒரே சாவி இல்லைங்க. 10 பூட்டுக்கு ஒரே சாவிக்கு ஒரு பூட்டுக்கு 10 சாவி கிடைக்குமானா அதுவும் கிடைக்கும். ஒரு பூட்டு 10 சாவி. ஒரு பூட்டுக்கு 10 சாவி கேட்டாலும் கிடைக்கும். 10 மட்டும் இல்ல, 50 பூட்டு 100 பூட்டுன்னு கேட்டாலும் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, ஷட்டருக்கு நம்ம போடணும், நம்ம கடைகளுக்கு பாதுகாப்பா வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷட்டர் பூட்டு இருக்கு. இந்த ஷட்டர் பூட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரெகுலர் கீ இருக்கும், ஒரு மாஸ்டர் கீ இருக்கும். இப்போ நம்ம ரெகுலர் கீ போட்டு பூட்டுறோம். கீழே 2 டன். இதை தரையில பூமியில ஒரு பெட்டி தருவோம். பெட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பிடிமானம் ஜாஸ்தியா இருக்கும். ஷட்டர் சென்டர்ல இருந்து தூக்க முடியாது, வைக்க முடியாது. சென்ட்ரல் லாக் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் லாக் மட்டும் இல்ல, சைட் லாக். ஷட்டர்ல 2 பக்கமும் ரைட் லெஃப்ட் போடுறதுக்கு பூட்டும் இருக்கு. ரைட் லெஃப்ட்டுக்கு போடுற பூட்டும் இருக்கு. இது வந்து பேரா வரும். ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். இதே பூட்டை ஒரு பூட்டு வாங்கி கிரில் கேட்டுக்கு வைக்கிறவங்களும் இருக்காங்க. கார் கேட்டு கிரில் கேட்டுக்கு உள்ள வச்சிருப்பாங்க, வெளியில பூட்டுத்தவங்க தெரியக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதுலயும் ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஓன், இது எல்லாமே எங்க ஓன் மேனுஃபேக்சரிங். அடுத்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் போய் எப்படி தயார் பண்றதை காமிக்கிறேன் வாங்க. கூப்பிடுறவங்க எதிர்பார்த்து
நம்ம இப்போ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஃபேக்ட்ரியில் என்ன எப்படி செய்கிறோம் அப்படின்றத காமிக்கிறோம். வாங்க உள்ள வாங்க பார்க்கலாம். நம்ம சொந்த பட்டறை வச்சிருக்கிறதுனால நீங்கள் எப்படி கஸ்டமைஸாக கேட்குறீங்களோ கேட்குற மாதிரி கோயிலுக்கு வீட்டுக்கு எப்படி தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தர முடியும். கீழே கான்டாக்ட் நம்பர் தரேன், கீழே பாருங்கள். பூட்டு மட்டும் இல்லை, இரும்பு பெட்டியும் நம்ம தயார் பண்ணுறோம். அதுவும் கஸ்டமைஸாக செஞ்சு தரோம். பூட்டுக்குரிய லீவர் உட்காந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. லீவரை கட் பண்ணி அதை ஷேப் எடுத்து லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஷேப் எடுத்து லெவல் பண்ணுறேன். லெவல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கடையில் பார்த்த சைஸு சின்ன சைஸ்லாம் வந்து இரும்புல செய்கிறோன்னு சொன்னோம்ல. இரும்புல செய்கிறது செமி ஃபினிஷிங்கில் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதாவது ரெடி பண்ணதை செமி ஃபினிஷிங்கில் இருக்குது. வெறுமன தகடாக இருக்கும். தகடாக இருக்கிறத கட் பண்ணி ஷேப் பண்ணி இப்போ இந்த லெவலில் வந்து நிறுத்திடுவோம். இப்போ இதுக்கு அடுத்த ஒர்க்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஒர்க் முதல் லீவர் வெட்டிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்க. லீவரில் வந்து உள்ள வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி லீவர் கம்பின்னு லீவர் கம்பி அசம்பிள் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம சாவியை போடும்போது அந்த லீவர் மூவ்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்று சாவி சேராமல் இருக்குது. இதெல்லாத்துக்குரிய காரணம் இதுதான், இந்த லீவர் தான். இந்த லீவருக்குரிய ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஹெவியான பூட்டு இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. இது சாவி செய்யறதுக்கு முன்னாடி உள்ள எப்படி ரொட்டேட் ஆகுது, எவ்வளோ புரிமானம் என்னன்றதை ஷேப் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஷேப் வச்சு வந்து செக் பண்ணுறாரு. லீவர் அசம்பிள் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கு அடுத்த கண்டிஷன் பிளேட்டிங்லாம் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே செக் பண்ணாமல் இங்கே எதுவுமே கடைக்கு வராது. அதனால இங்கே வந்து செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து செக்கிங் ப்ராசஸா? இங்கிட்டு வாங்க, ஃப்ரண்ட்ல இருக்கு. இது வந்து செக்கிங் ப்ராசஸ். ஓகே, இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே மூணு தடவை செக் பண்ணாமல் இங்கே பட்டறையிலேருந்து வெளியே போகாது. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணி செஞ்சதையே ஒரு தடவை பிளாங்கா செக் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக்கிங் ஆகும். செக்கிங் அப்புறம் அடுத்து செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக்கிங் ஆகும். மொத்தம் 3 தடவை இங்கே செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். 3 தடவை செக் பண்ணி பேக்கிங்கே வரும். பேக்கிங் பண்ணதுன்னா அடுத்து நம்ம ஷோரூம் வந்துடும். செக் பண்ணாமல் இங்கே ஒரு ப்ராடக்ட் வெளியே வராது. சூப்பர். வீட்டுக்கு பாதுகாப்புக்காக நம்ம பூட்டு வாங்குறீங்க. பூட்டு மட்டும் இல்லை, இரும்பு பெட்டியும் நம்ம தயார் பண்ணுறோம். 1 அடி பெட்டியிலேருந்து 7 அடி பெட்டி, அடகு கடை பெட்டி, நாக்கடை பெட்டி, இது மாதிரி எந்த பெட்டினாலும் கஸ்டமைஸாக செஞ்சு தரலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன இடம் இருக்கோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதவுல பதிக்கிற மாதிரி, தரையில் பதிக்கிற மாதிரி, எப்படி பெட்டி வேணும் என்ன வேணும் கேளுங்க, தரலாம். எப்படி கேட்டாலும் தருவீங்களாண்ணே? ஆமாங்க. இது வந்து மினிமம் சைஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ? மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி. 1 அடியில் இருந்து 7 அடி வரைக்கும் செஞ்சுருக்கோம். ஓகே, அதுக்கு மேல பெருசு கேட்டாலும் தாராளமா செஞ்சு தரலாம். அதுக்கு மேல கேட்டாலும் செஞ்சு தரலாம். ஓகே, இது வந்து இப்போ வந்து எப்படி ஆபரேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து பெயிண்ட் அடிக்காம எல்லாம் இருக்கு. இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம், திறந்துட்டோம். வெளியில இருந்து பார்த்தா சிம்பிளா திறக்கிற போட்டுறது தெரியுது. பட் உள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, லாக் பண்ணோம்னா மேல 2 புல்லட் ராடு, 1 2 3, கீழே 4 5 6 7 8 9 10 ராடு இந்த கதவை சுத்தி பிடிச்சிருக்குது. ஓகே, இப்போ நீங்க இந்த கதவை பூட்டினதுக்கு அப்புறம் சைடுல எங்கிட்டுமே கேப்பே இருக்காது. கேப் இருக்காது. கடப்பார கம்பி அடிச்சு போட்டு நம்பினாலும் 100% கதவை உடைக்க முடியாது. ஓகே, நல்லா உறுதியா பண்றீங்க. ஆமாங்க. ஓகேண்ணே, இது வந்து ஃபினிஷ் பண்ணது நம்ம கிட்ட இருக்காங்க பீஸ். பார்க்கலாம் பாருங்க. இது 1 அடி பெட்டி. அது 1 அடி பெட்டி. இது 1 அடி பெட்டி. அது 1.5 அடி பெட்டி. ஓகே, இது 2 அடி பெட்டி. இது 2 அடி பெட்டி. 2 அடி பெட்டி. இது 2 அடி. ஓகே, இது 3 அடி. இது 3 அடி. 3 அடி. இது 4 அடி. இது 4 அடி. இது 4 அடி. இதெல்லாம் தூக்க முடியாது, அசைக்க முடியாது. பயங்கரமா இருக்குண்ணே. இதெல்லாமே இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ். எல்லாம் ஃபினிஷிங் ஆகி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அவங்க நல்ல நாள் பார்த்து கேட்பாங்க. இந்த நாளுக்காக
இப்போ 2 அடிலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கேட்பாங்க. ஆனா 2 அடி வந்து நாங்க எப்பயுமே ஒரு 5 பீஸ் 6 பீஸ் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்போம். சரி. அது வந்து ரெகுலரா போறது. 2 போது திடீர்னு வந்து கேட்பாங்க. ஓகே. 4 அடி 5 அடிலாம் பாத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்ல தான் போகும். ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நல்ல நாள் பார்த்து எடுக்கணுன்ற காசு. நான் இப்போ 15 நாள் டைம் பார்த்துட்டு கேட்கறேன் அப்படின்னா நான் 12 நாள்ல ரெடி பண்ணி முடிச்சிருவேன். ஓ சரி. அவங்க என்ன 2 நாள் கழிச்சு வேணும், நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து இருக்குன்றதுக்காக வெயிட்டிங் இருக்கு. ஓ வெயிட்டிங் இருக்கு, ரெடி கண்டிஷன்ல இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்க காட்டுனது எல்லாமே ரெடியா இருக்கு, ரெடி ஃபினிஷிங் கண்டிஷன்ல இருக்கு. இங்க உள்ள இருக்கு முதல்ல வெளிய காமிச்சது எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஃபினிஷிங் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த தொழில் வந்து நீங்க எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? நான் வந்து இது 3வது ஜெனரேஷனா பண்ணிட்டு இருக்கேன். 3 தலைமுறையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து என் பையன் இன்னும் 2 வருஷத்துல என் பையன் அடுத்த லெவலுக்கு வந்துரும் அப்படிங்க. ஓகே, அடுத்த லெவலுக்கு வந்துறாங்க. அடுத்த 4வது தலைமுறையா பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. 4 தலைமுறையா இது வந்து நீங்க தொழிலை கடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பாரம்பரியமா எவ்வளவு ஒரு தொழில் பக்தியோட இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டீங்கன்றதை நீங்க பார்க்கும்போதே தெரியுது. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு வேணும் இல்லை இந்த பெட்டியை பற்றி இந்த மேலும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. லொகேஷன் கீழே கொடுக்குறோம். அந்த லொகேஷன் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது பெட்டி தேவைன்னா நீங்க நேரடியாக ஃபேக்டரிக்கே வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அண்ணனே வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவாரு ஃபேக்டரிக்கே வாங்க அப்படின்னு. மேலும் தகவல் அவரோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம் பாருங்க. அபிராமி அம்மன் கோயில் பக்கத்துல திண்டுக்கல்ல கடை இருக்கு. வந்து வெரைட்டிஸ் பார்க்கலாம், இல்ல கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம்.